வெல்கம் வியூவர்ஸ். அது 1999 வருடம் ஏப்ரல் 30 சவுத் டெல்லி, இந்தியா. டைம் அப்ப கரெக்டா நள்ளிரவு 1:55 இருக்கும். டெல்லி மெஹ்ராலில் இருக்க குத்துப் காலனேட் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இருக்க டமரின் கோர்ட் ரெஸ்டாரண்ட்ல இருந்து 2 கன் ஷாட் சவுண்ட்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு 20 அல்லது 25 நிமிடங்கள் கழிச்சு, அதாவது கரெக்டா 2:20 மெஹ்ராலி போலீஸ் ஸ்டேஷனுடைய டெலிபோன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. அந்த கால்ல ஒரு நபர் ஒரு மாதிரி பதட்டத்தோட, நான் இப்ப டமரின் கோர்ட் ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கிருந்த வெள்ளை ஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்ட ஒரு நபர் ஒருத்தங்களை துப்பாக்கியில ஷூட் பண்ணிட்டு ஓடிட்டான், சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் டிஸ்கனெக்ட் ஆகுது. அந்த போனை ஆன்சர் பண்ண ஆபீசருக்கு அடுத்தது நம்ம ரொம்பவே சீரியஸான ஒரு கேஸை ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, டமரின் கோர்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரெஸ்டாரண்ட் அந்த காலத்துல கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிற, அதாவது சமூக அந்தஸ்து இருக்கிற பீனா ரமணி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான பெண்ணுடையது. இப்படி பெரிய ஆட்கள் சம்பந்தப்பட்ட கேஸ் அப்படின்னாவே போலீஸ்க்கு மேலிடத்திலிருந்து பயங்கரமான பிரஷர் இருக்கும். சோ போலீஸும் ரொம்பவே அவசரமா அந்த நபர் சொன்ன டமரின் கோர்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. போலீஸ் கிரைம் சீனுக்கு போனதுக்கு அப்புறமா தான் சுடப்பட்டது ஒரு பெண் அப்படிங்கறதும், அவங்கள பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வருது. ஆல்சோ சுடப்பட்ட அந்த பெண்ணை பத்தி முக்கியமான ஒரு தகவலும் போலீஸ்க்கு கிடைச்சது. அது என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். சோ கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு 2 போலீஸ் ஆபீசர்ஸுமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனரான பீனா ரமணி ஏற்கனவே அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த போலீஸ் அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர் அப்படிங்கிற வகையில அவங்க கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அவங்க உடனடியா இன்னொரு நபரை கை காட்டி அவங்களுக்கு தான் எல்லாமே முழுசா தெரியும், அவரை விசாரிங்க அப்படின்னு இன்னொருத்தரை காட்டியிருக்காங்க. ரமணி அப்படி இன்னொருத்தரை விசாரிக்க சொன்னது இப்போ நான் இப்படி சொல்றத கேட்கிறப்ப சந்தேகப்படும்படியா இருந்தாலும் அன்னைக்கு அதை யாருமே பெருசா கண்டுக்கல. சோ ரமணி அப்படி கை காமிச்சு விசாரிக்க சொன்ன அந்த நபருடைய பெயர் ஷயன் முன்ஷி. ஆரம்பத்துல சுடப்பட்ட அந்த பொண்ணை பத்தின ஒரு தகவல் சொல்றேன் அப்படின்னு சொன்ன இல்லையா, அது அவங்க யாரு அப்படிங்கிறது தான். அன்னைக்கு அப்படி சுடப்பட்டது 34 வயதான ஜெசிகா லால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி மாடல். இப்படி நிறைய பிரபலமானவங்க சம்பந்தப்பட்ட இந்த ஹை ப்ரொஃபைல் கேஸ் இந்திய வரலாற்றிலேயே மறுக்க முடியாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிமார்க்கபிள் அண்ட் கான்ட்ரவர்சியல் கேஸா இருந்துச்சு. பிகாஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த கேஸ் கொண்டு வந்துச்சு. ஆரம்பத்துல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் போக போக இந்த கேஸுடைய குற்றவாளி யாரு, அதுக்கப்புறமா ஜெசிகா சுடப்பட்டதற்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன, இதெல்லாமே உங்களுக்கு தெரிய வர்றப்ப இந்த கேஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஜெசிகாவுடைய இந்த கேஸை பேஸ் பண்ணி 2011 ஒரு கிரைம் த்ரில்லர் படமும் வெளிவந்திருக்கு. சுடப்பட்ட ஜெசிகாக்கு என்ன நடந்துச்சு, அவங்க உயிர் பழைச்சாங்களா, அப்படி ஷூட் பண்ண அந்த கில்லர் யாரு, போலீஸ் அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறமா அந்த கேஸ்ல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க.
அது 1999 வருடம் ஏப்ரல் 29 டெல்லியில ஓரளவுக்கு செல்வாக்கு இருந்த ஒரு சில பேர்ல பீனா ரமணியும் அதுல ஒருத்தங்களா இருந்த காலம் அது. ரமணியுடைய கணவர் ஜார்ஜஸ் கொஞ்ச நாட்கள்ல வெளிநாடு போக இருந்ததால கிட்டத்தட்ட 300 பேரை இன்வைட் பண்ண ரமணி ஒரு நைட் ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி ஒண்ணு அரேஞ்ச் பண்றாங்க. அந்த பார்ட்டிக்கு மாடலான ஜெசிகாவை பார் மெய்டா ஹையர் பண்ணியிருந்தாங்க. பப்ஸ் மற்றும் பார்கள்ல ட்ரிங்க் சர்வ் பண்றதுக்காக ஆண்கள் பார்மேன்களா இருக்கிற மாதிரி பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் பார்மேட்ஸ். அன்னைக்கு ஜெசிகா மட்டும் இல்ல, அதே மாதிரி இன்னும் சில மாடல்ஸையும் அந்த பார்ட்டிக்கு ஹையர் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு ஜெசிகா கூடவே அவங்களுடைய ஆண் நண்பரான ஒரு மாடல் ஃப்ரெண்டும் வேலை பார்த்திருக்காரு. அவர் தான் ஆரம்பத்துல போலீஸ் ரமணி கிட்ட விசாரிக்க போகும் பொழுது இன்னொரு நபரை கை காமிச்சு அவர்கிட்ட போய் விசாரிங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவரு தான் இவரு. இந்த கேஸுடைய பிரைம் விட்னஸ் ஆன ஷயன் முன்சி. டைம் இப்ப கரெக்டா விடியற்காலை 4 மணி இருக்கும். சோ முதல்ல போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்காக ஷயனை விசாரிச்சு அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் போலீஸ் இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் ஷூட் பண்ணப்பட்ட ஜெசிகாவுடைய நிலைமை ரொம்பவே மோசமா இருந்துச்சு. அதனால அவங்கள முன்னாடி வச்சிருந்த ஹாஸ்பிட்டல் இருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ற ப்ரொசீஜர்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதே நேரத்துல இந்த பக்கம் கிரைம் சீன்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஒரு போலீஸ் டீம் தேடிட்டு இருந்தாங்க. அப்படி நடந்த சர்ச்ல போலீஸ் 2 காலியான துப்பாக்கி தோட்டாக்களை கிரைம் சீன்ல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப போலீஸ் அன்னைக்கு நைட்டு அந்த பார்ட்டியில இருந்தவங்க கிட்ட எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க விசாரிச்சதுல 2 முறை துப்பாக்கியுடைய சத்தம் கேட்ட உடனேயே அந்த இடத்துல ஒரு மாதிரி பதட்டமான ஒரு சிச்சுவேஷன் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஜெசிகாவை ஷூட் பண்ணிட்டு வேகமா தப்பிச்சு ஓடுறவங்க யாரு அப்படின்னு பாக்குறதுக்காக ரமணியுடைய ஹஸ்பண்ட் ஜார்ஜ் கேட் வரைக்குமே ஓடி போய் ஷூட் பண்ணவனுடைய முகத்தை பாக்குறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அந்த குற்றவாளி சீக்கிரமாவே அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு போலீஸ் அவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது அவர் சொல்லியிருக்காரு. இதை தவிர ஸ்ட்ராங்கான எந்த ஒரு கன்ஃபெஷனோ இல்ல அப்படின்னா சரியான சாட்சிகளோ போலீஸ்க்கு கிடைக்கல. அதுல சில பேர் ஒரு பிளாக் கலர் சஃபாரி வண்டி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே வேகமா கிளம்பி போச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 பேர் கலந்து கொண்ட அந்த பார்ட்டியில குற்றவாளியை ஐடென்டிஃபை பண்ணி சாட்சி சொல்றதுக்கு ஒருத்தர் கூட முன் வராம இருந்தது போலீஸ்க்கு அப்போ ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிரைம் சீன்ல எந்த ஒரு சாலிடான சாட்சிகளும் இல்லாம இருந்த போலீஸ்க்கு அட் த சேம் டைம் இன்னொரு அதிர்ச்சியும் காத்துட்டு இருந்துச்சு. டைம் இப்ப கரெக்டா அதிகாலை 5:45 இருக்கும். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்ட ஜெசிகாவுடைய கண்டிஷன் ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அதுக்கு அடுத்து சில நிமிடங்கள்லயே அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. ஜெசிகாவுடைய ஃபேமிலிக்கு, முக்கியமா ஜெசிகாவுடைய தங்கச்சியான சப்ரீனா லாலுக்கு தன்னுடைய அக்காவுக்கு நடந்த கொடுமையை நினைச்சு அவங்களால நம்பவே முடியாம அசையாம நின்னுட்டு இருந்தாங்க. இங்க போலீஸும் எந்த ஒரு லீடுமே இல்லாததால கேஸுடைய பிரைம் விட்னஸ் ஆன ஜெசிகாவுடைய ஃப்ரெண்டான ஷயன் கிட்ட தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி போலீஸ் விசாரிச்சதுல ஷயன் போலீஸ் கிட்ட கொடுத்த வாக்குமூலத்துல இருந்தது இதுதான். ஜெசிகா லால் மற்றும் ஷயன் முன்சி இந்த 2 பேருமே அன்னைக்கு பீனா ரமணி ஆர்கனைஸ் பண்ண அந்த நைட் பார்ட்டிக்கு பார் அட்டெண்டர்ஸா சர்வ் பண்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க 2 பேருமே அன்னைக்கு நைட் ஃபுல்லாவே ஒன்னா நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரி பார்ல பார்ட்டில எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா ஆல்கஹால் சர்வ் பண்றத க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அதுதான் ரூல்ஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா பாரை க்ளோஸ் பண்ண போறதாகவும் ஆல்கஹால் இதுக்கு மேல சர்வ் பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுல இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது டைம் அப்ப கரெக்டா நள்ளிரவு 1:50 ஆயிருந்துச்சு. அந்த நைட்டு அந்த பார்ட்டிக்கு வந்திருந்த ஆட்கள்ல ஒரு 5-6 பேர் மட்டும் வேணும் அப்படின்னு வம்பு பண்ற மாதிரி ஆல்கஹால் சர்வ் பண்ற அந்த பார் கவுண்டரை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அங்க பார் கவுண்டர் கிட்ட நின்னுட்டு இருந்தது ஜெசிகா தான். சோ அப்படி வந்தவங்க ஜெசிகா கிட்ட தங்களுக்கு ஆல்கஹால் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஜெசிகாவோ சாரி சார், இப்பதான் நாங்க க்ளோஸ் பண்ணோம், ஆல்கஹால் சர்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கேங்ல இருந்த ஒருத்தனுக்கு கண்டிப்பா இப்ப சரக்கு அடிச்சே ஆகணும் அப்படின்னு தோணிருக்கு. அதனால அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய ஜெசிகா கிட்ட எடுத்து கொடுத்து, இந்தா வச்சுக்கோ, எனக்கு இப்ப கண்டிப்பா சரக்கு அடிச்சே ஆகணும், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எனக்கு இப்ப ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்னு ஜெசிகாவை கம்பல் பண்ணிருக்கான். பட் ஸ்டில் ஜெசிகா அவனுக்கு முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுக்குள்ள வாக்குவாதம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு.
அப்படி அன்னைக்கு ஜெசிகா கூட வாக்குவாதம் பண்ணவனுடைய பெயர் தான் மனு சர்மா. இந்த மனு சர்மா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ ஹரியானாவுடைய காங்கிரஸ் லீடரா இருந்த வினோத் சர்மாவுடைய பையன்தான் இவன். ஒரு டிபிக்கல் அரசியல்வாதியுடைய பையனா இருந்த சர்மா அதிகாரம், பணபலம், செல்வாக்கு இருக்கிறதால தெனாவெட்டா ரொம்ப திமிரோட அவனோட கர்வத்தோட ஜெசிகா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். ஆனா ஜெசிகாவோ அவன் சொல்ற எதுக்குமே பணிஞ்சு போற மாதிரி தெரியல. அவன் இவ்வளோ சொல்லியுமே அவன் சொல்றத பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற ஜெசிகா மேல சர்மா பயங்கரமா கடுப்பாயிருக்கான். அவனை சுத்தி அத்தனை பேர் நின்னுட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளவு பெரிய அரசியல்வாதியுடைய பையன், நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, ஆனா ஒரு பொண்ணு நம்ம சொன்னதை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு அது அவனுக்கு ஒரு அவமானம் கலந்த கோவமா மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ரொம்பவே டென்ஷனான அவன் ஒரு கட்டத்துல அவன்கிட்ட இருந்த கன்னை வெளியெடுத்திருக்கான். அப்படி கன்னை வெளியெடுத்த அவன் தனக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க ஜெசிகாவுடைய தலையில வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். ஆனா ஸ்டில் ஜெசிகா ஆல்கஹால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்கள பயமுறுத்துற மாதிரி வானத்தை பார்த்து மேல கூரையை பார்த்து ஒரு முறை ஷூட் பண்ணியிருக்கான். ஆனா அதுக்கப்புறமா ஜெசிகாவுடைய தலையை நோக்கி பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் அந்த கன்னை வச்சு அவன்கிட்ட இருந்த அதிகார திமிருல, பண திமிருல அவனுக்கு இருந்த கோபம், அந்த வெறி எதையுமே யோசிக்காம ஜெசிகாவை ஷூட் பண்ணியிருக்கான். அப்படி கன்ல இருந்து வெளியே வந்த அந்த புல்லட் ஜெசிகாவுடைய இடது கண்ணுக்கு மேல மண்டையோட்டுக்குள்ள போகுது. உடனடியா அவங்களுடைய தலையிலிருந்து ரத்தம் பீறிக்கிட்டு வெளியே வர ஆரம்பிக்குது. ஜெசிகா அவங்க நின்ன இடத்துல இருந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுகிறாங்க. நான் இப்ப சொன்னதெல்லாமே அப்படியே டக்குன்னு ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல நடந்து முடியுது. இப்ப இதை பார்த்த சர்மா கூட நின்றுட்டு இருந்த எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியாகி சர்மாவை பாக்குறாங்க. அப்பதான் சர்மாக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிருக்கு. அங்கேயே இருந்தா வசமா மாட்டிக்குவோம் அப்படின்னு உணர்ந்த சர்மாவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் உடனே அங்கிருந்து ஓடி போய் வெளியே அவங்க நிறுத்தி வச்சிருந்த கார்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இப்ப அந்த இடமே பதட்டமா மாற ஆரம்பிக்குது. அப்பதான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஜெசிகாவை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்படி ஜெசிகாவை சுட்டுட்டு தப்பிச்சு போன சர்மாவிற்கு அப்ப வயசு வெறும் 22 மட்டும்தான். ஒரு சின்ன பையனுக்கு எவ்வளோ அதிகார திமிர், பண திமிர் இருந்திருந்தா இப்படி பண்ணியிருப்பான். ஆல்கஹால் கொடுக்க மறுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு பொண்ணு அநியாயமா கொல்லப்பட்டிருக்காங்க. ஜெசிகாலால் ஷூட் பண்ணி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. நான் ஆரம்பத்துல குற்றவாளி யாரு அப்படின்னு சாட்சி சொல்ல அந்த பார்ட்டியில் இருந்த யாருமே முன் வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனா அதுக்கப்புறமா ஒரு சில பேர் சாட்சி சொல்றதுக்கு முன் வந்திருக்காங்க. அந்த சாட்சிகளுடைய வாக்குமூலத்தை அடிப்படையா வச்சு போலீஸ் சர்மாவை தங்களுடைய கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவனை விசாரிச்சதுல சர்மாவும் நான் தான் ஷூட் பண்ணேன் அப்படின்னு அவனும் ஒத்துருக்கான். அதனால 1999 ஆகஸ்ட் 3 அன்னைக்கு அவன் மேல கொலை வழக்கும் பதிவு செய்யப்படுது. ஓகே, என்ன நடந்துச்சு, கில்லர் யாரு அப்படிங்கறதும் தெரிஞ்சாச்சு. போலீஸ் அவனை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. போலீஸ் அப்ப சீக்கிரமாவே கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. ஜெசிகா லாலுடைய இந்த மர்டர் கேஸ்ல ஒரு மிகப்பெரிய யூ டர்ன் வர ஆரம்பிச்சது. இந்த கேஸை மற்ற கேஸ்களை விட வித்தியாசமாகவும் மறக்க முடியாத ஒரு கேஸாகவும் மாத்தினதுக்கு காரணமே அந்த திருப்பம்தான். சர்மாவை போலீஸுடைய கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு சாலிடான எவிடன்ஸும் அப்ப போலீஸ் கிட்ட இல்ல. ஆனா சாட்சி சொல்ல வந்த நபர்களுடைய வாக்குமூலத்தை வச்சுதான் அவனை கஸ்டடியில எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா? அப்படி சாட்சி சொல்ல வந்தது மொத்தமா 32 பேர். ஆனா நாட்கள் நகர நகர ஒவ்வொருத்தரா ஒரு கட்டத்துல நீதிக்கு எதிரா திரும்ப ஆரம்பிச்சாங்க. ஏன் ஜெசிகாவுடைய ஃப்ரெண்டான இந்த கேஸுடைய பிரைம் விட்னஸான ஷயன் இந்த மர்டர் நடக்கும் பொழுது, அதாவது ஷூட் பண்ணும் பொழுது பக்கத்துல நின்றுட்டு இருந்த அவனே இல்ல நான் இந்த கொலையை பார்க்கவே இல்லை அப்படின்னு அப்படியே கோர்ட்ல மாத்தி சொல்லியிருக்கான். அதே சமயம் ஷூட் பண்ண சர்மாவுடைய வாக்குமூலம், அதாவது ஆமா நான் தான் ஷூட் பண்ண அப்படின்னு போலீஸ் கிட்ட அவன் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்தான் அப்படின்னு சொன்ன இல்லையா? அத போலீஸ் தான் என்னை மிரட்டி சொல்ல வச்சாங்க அப்படின்னு கோர்ட்ல போய் சொன்னதால அதுவும் செல்லுபடியாகாம போகுது. இப்ப போலீஸோ திடீர்னு இப்படி சாட்சிகள் எல்லாம் பின்வாங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறாங்க. அதுல ஒரு சிலர் இந்த உண்மையை மறைக்கிறதுக்காக லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதும், மற்ற சிலர் அவங்களுடைய உயிருக்கு பயந்து, அதாவது அவங்களுடைய உயிரை வச்சு மிரட்டி இருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. சோ இந்த திடீர் திருப்பத்தால போலீஸ் கிட்ட எந்த ஒரு ப்ராப்பரான ஆதாரங்களோ சாட்சிகளோ இல்லாம போகுது. அதனால
போலீஸுடைய கஸ்டடியில இருந்து ஷர்மா விடுவிக்கப்படுறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிபிக்கல் அரசியல்வாதியுடைய பையனான 22 வயதே ஆன ஷர்மா சட்டத்தில் இருந்த ஓட்டையை வச்சு எப்படியோ தப்பிச்சிடுறான். இப்படி ஷர்மா போலீஸுடைய கஸ்டடியிலிருந்து விடுவிக்கப்பட்டாலுமே ஜெசிகாவுடைய தங்கச்சியான சப்ரினாலால் தன்னுடைய அக்காவுக்கு நடந்த கொடுமையை எதிர்த்து போராடிட்டு இருந்த அவங்களுடைய போராட்டத்தை கைவிடல. ஜெசிகாவுடைய சாவுக்கு நீதி வேணும் அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு வழியிலையுமே போராடிட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களுடைய எல்லா முயற்சியுமே வீணா போகிற மாதிரி தான் 2006 வருடம் பிப்ரவரி 21 அதாவது இந்த சம்பவம் நடந்து கரெக்டா 7 வருடங்களுக்கு அப்புறமா ஷர்மா கூடவே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 9 பேர் அப்படின்னு இந்த கேஸில் இருந்து கம்ப்ளீட்டா விடுதலை பண்றோம் அப்படின்னு டெல்லி ஹை கோர்ட் உத்தரவிடுது. சுடப்பட்ட வெப்பனையோ இல்ல வேற எந்த ஒரு ஆதாரங்களையோ டெல்லி போலீஸ் இனிமே சப்மிட் பண்ணாததுதான் காரணம் அப்படின்னு கோர்ட் சொல்லி இருந்துச்சு. ஆரம்பத்துல போலீஸுடைய கஸ்டடியிலிருந்து தப்பிச்சு இப்ப கேஸில் இருந்து முழுசா சந்தேகம் கூட இல்லாம இப்படி ஷர்மா தப்பிச்சு வந்தது ஜெசிகாவுடைய ஃபேமிலிக்கு, ஜெசிகாவுடைய தங்கச்சி சப்ரினாக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த டெல்லி மக்களுக்குமே ஏமாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நான் வீடியோவுடைய ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஷர்மாவிற்கு பண பலமும் அதிகார பலமும் இருந்ததால அதை வச்சு தன்னை நிரபராதி அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக வெளியிருந்து எல்லா ஆதாரங்களையுமே அவன் அழிச்சிருக்கான். இந்த விஷயம் எல்லாமே அப்பட்டமா மக்களுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா சட்டத்தை மீறி பொதுமக்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அவ்வளவுதானா? இந்த கேஸ் நம்ம சேனல்ல பாக்குற மாதிரி ஒரு அன்சால்வ்டு கேஸ் போலவே ஒரு கோல்ட் பிளடட் அன்சால்வ்டு கேஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? அதுதான் இல்ல. ஆனா அப்படி ஆகியிருக்க வேண்டிய ஒரு கேஸ் தான். ஆனா இந்த கேஸ்ல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. மக்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னாலுமே இந்த அநியாயத்தை பார்த்த மீடியா சும்மா இருக்கல. டெஹில்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மேகசின் நிறுவனம் ஜெசிகாக்கு நீதி வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதுக்காக அவங்க யூஸ் பண்ண ஒரு தந்திரம் தான் ஸ்டிங் ஆபரேஷன். ஸ்டிங் ஆபரேஷன்னா என்ன அப்படின்னா குற்றம் செய்யறவங்களை பிடிக்கிறதுக்காகவும் குற்றத்திற்கான ஆதாரங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் சம்பந்தப்பட்ட நபருக்கு தெரியாம கவனமா பிளான் பண்ணி செய்யப்படுற ஒரு சீக்ரெட் மிஷன். பொதுவா இந்த மாதிரி நடவடிக்கைகளை அண்டர் கவர் போலீஸ், டிடெக்டிவ், மீடியா, ஜேர்னலிஸ்ட் எல்லாமே பண்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரம்பத்துல சாட்சி சொல்லிட்டு அதுக்கப்புறமா கோர்ட்ல ஜெசிகாவை சுட்டவன நான் பார்க்கல அப்படின்னு சொன்ன ஜெசிகாவுடைய ஃப்ரெண்டான ஷயன் முன்சியை தான் இந்த டெஹில்கா மேகசின் நிறுவனம் இந்த ஆபரேஷன்ல முக்கியமான டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்றாங்க. ஜெசிகா கேஸ்ல குற்றவாளிக்கு உரிய தண்டனை கொடுக்கப்படாததால பொதுமக்கள், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே போராட்டம் நடத்துறதும் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணிகள் நடத்துறதையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படி போக போக மீடியா மற்றும் பப்ளிக் உடைய பிரஷர் இந்த கேஸ்ல ரொம்பவே அதிகமா இருந்துட்டு இருந்துச்சு. அதனால போலீஸ் திரும்பவுமே ஜெசிகாவுடைய கேஸை ரிவ்யூ பண்ணுமாறு கோர்ட் கிட்ட ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அதன் விளைவா 2006 வருடம் மார்ச் 22 ஜெசிகாவுடைய கேஸ் திரும்பவுமே கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த முறை போலீஸ் திரும்பவுமே ஆதாரங்களை எல்லாம் கரெக்டா சப்மிட் பண்றாங்க. இந்த பக்கம் ஸ்டிங் ஆபரேஷனுடைய முடிவுல நிறைய விட்னஸ ஸ்பை கேம் மூலமா சீக்ரெட்டா ரெக்கார்ட் பண்றாங்க. அதுல பிரைம் விட்னஸ் ஆன ஷயன் மூலமா அன்னைக்கு நைட் நடந்த எல்லா விஷயங்களும் இன்க்ளூடிங் ஷர்மா எப்படி எதனால ஷூட் பண்ணா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அவனுடைய வாயால அவனே சொல்றது சீக்ரெட்டா ரெக்கார்ட் பண்ணப்படுது. அப்படி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஷயனுடைய அந்த ஆடியோ டேப் வாக்குமூலங்களை டெஹில்கா நிறுவனம் டிவி நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்திலையுமே அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி விடுறாங்க. அன்னைக்கு 2006 வருடம் டிசம்பர் 18 அது கோர்ட் எல்லா ஆதாரங்களையும் அப்ரூவ் பண்ண நாள். ஜெசிகாவை கொலை பண்ண குற்றத்திற்காக ஷர்மாவிற்கு ஆயுள் தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுச்சு. ஷர்மாவிற்கு உதவி பண்றேன் அப்படிங்கிற பெயர்ல குற்றத்துடைய ஆதாரங்களை அழிக்க முயற்சி பண்ணதற்காகவும் அதை மறைக்க ட்ரை பண்ணி சட்டத்தை மீறின குற்றத்திற்காக அவனுடைய ஃப்ரெண்ட்ஸான அமர்தீப் சிங் கில் மற்றும் விகாஸ் யாதவுக்கு 4 வருடம் சிறை தண்டனையும் 3,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுச்சு. நீதிமன்றம் அப்படிங்கிறது தீர்ப்பு கொடுக்கிற இடம் கிடையாது, நீதி கொடுக்கிற இடம் அப்படிங்கிற உண்மையை நமக்கு உணர்த்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்த காலத்துல டிஆர்பிக்காகவும் தனிப்பட்ட லாபத்திற்காகவும் நியூஸ் போடுற பல சேனல்ஸை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கு இருந்த மீடியா இந்த மாதிரி சென்சேஷனல் கேசஸ்ல இருந்த உண்மையை வர வச்சு நம்ம நாட்டு நீதித்துறையில மக்களுக்கு நம்பிக்கையை வர வச்சிருக்கு. மீடியா மற்றும் பப்ளிக் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகல அப்படின்னா கண்டிப்பா ஜெசிகாக்கு நீதி கிடைச்சிருக்குமா அப்படிங்கறதே தெரியாது. இந்த கேஸுக்கு அப்புறமா தான் இந்தியன் லா சிஸ்டம்லயே 2 முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. விட்னஸ் ப்ரொடெக்ஷன்
ப்ரொடெக்ஷன் மற்றும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்த சட்டங்கள்ல சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த கேஸ்ல நடந்த மாதிரி விட்னஸ் சேஃபா ஃபீல் பண்ணல அப்படின்னா, அதாவது மக்கள் முதல்ல சாட்சி சொல்ல வராங்க அப்படிங்கறதே ரொம்பவே அதிசயமான ஒண்ணு. ஆனா அப்படி வர்றவங்களையும் இப்படி பணம் கொடுத்து மாத்துறது அல்லது மிரட்டி அவங்கள வழிக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமா கொஞ்ச நெஞ்ச மனசாட்சியோட சாட்சி சொல்ல வந்துட்டு இருக்கிற மக்களும் சாட்சி சொல்றதுக்கு பயப்படுவாங்க இல்லையா? அதனால விட்னஸ் ப்ரொடெக்ஷன் பாலிசியில சாட்சி சொல்றவங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படணும் அப்படிங்கிற சட்டம் இன்னுமே பலப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா எவிடன்ஸ் ஆக்ட்ல போலீஸோடைய காவல் இருக்கிறப்ப ஒரு நபர் கொடுக்கிற வாக்குமூலத்தை அவருக்கு எதிராக பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டமும் கொண்டு வரப்பட்டுச்சு. அதாவது விட்னஸ் உடைய எந்த ஒரு வாக்குமூலமும் கோர்ட்ல ஜட்ஜு முன்னாடி சொன்னாதான் செல்லுபடியாகும் அப்படிங்கிற முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. பிகாஸ் சில போலீஸ் ஆபீசர்ஸ் டார்ச்சர் பண்ணி மிரட்டி அப்பாவிகளை குற்றங்களை ஒத்துக்க வைக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு விசாரணை படம் மாதிரி. அதை மாத்துறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த கேஸ்ல முக்கியமா சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 2020 கொரோனா பேண்டமிக் நடந்தப்ப சிறைச்சாலை நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காக ஜெயில நல்ல நடத்தை இருக்கிற கைதிகளை ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? அதுல சர்மாவிற்கு என்னதான் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருந்தாலும் நன்னடத்தை அடிப்படையில சர்மாவை மே 10, 2020 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த கேஸை பத்தியும், ஒரு கேஸ்ல மக்கள் மற்றும் மீடியா தொடர்ந்து இறங்கி போராடினாங்க அப்படின்னா நீதி கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும், ஆல்சோ கடைசியில சர்மாவை ரிலீஸ் பண்ணது கரெக்டா தப்பா, அதை பத்தியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.